ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேனால் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர் 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்றைக்கே அவர் வக்கரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்கரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரம் அடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 சரி, இந்த மாதம் கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், அதற்கு பிறகு துலாத்தில் பார்த்தாலேயானால் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்றைக்கி சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது 6-12-2025 அன்றைக்கி செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் காவிரி கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும். அதனால் அடுத்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி அவன் காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம். அன்றைக்கி காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் கார்த்திகை அமாவாசை, அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்றைக்கி வாஸ்து கண் விழிக்கும் நாள். மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது. அதாவது 24-11-2025 அன்றைக்கி காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம். இந்த காலகட்டத்தில் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார், காலை கடன்களை முடிக்கிறார், ஸ்நானம் செய்கிறார், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறார், தாம்பூலம் தருகிறார். இந்த மாதிரியான 5 வகையாக இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தை பிரித்து 18 நிமிஷமாக பிரிக்கிறோம். அதில் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலம், யமகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 6-2-12 அன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்றைக்கி பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதை வைகானசம்,
அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது. 1/12/2025 அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம். இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர். அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சசன் நடுவில் பார்க்குறார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியையும் போக்குறார் அப்படின்றது கதை. இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அந்த பாணர் குலத்தில் இருக்கவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர். அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும். இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது. அதனால் கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள், உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்றுன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன். சந்தி அப்படின்றது பார்த்தோம்னா நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இந்த மாதிரி இப்போது இந்த டயத்தில் பிறந்து 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா. ஆனால் 3ஆம் பாதத்தில் இருப்பா, மிதுன ராசியில் இருப்பா, ரிஷப ராசியில் 2ஆம் பாதம் இருக்கும். இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா 40-50 வயசு கூட ஆயிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா, நல்லபடியாக இருக்குன்னு இவா நினச்சின்னு இருப்பா. ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது. இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தினுடைய இதுவும் மாறும். அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ராசிக்கும் ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம். அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்னபாவம், உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். கோச்சார பலன்கள் ஒரு 25% உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் 75% உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசியிலேயே இருக்கார், பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கார், இன்னும் விசேஷம். இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். அதாவது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் வந்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் மாற்றங்களை ஏற்படுத்துறது. என்னென்னா சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். என்ன சார் இது வக்கர நிவர்த்தி அடைகிறார்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, 4ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி. இன்னும் ஒரு 100-110 நாள் இருப்பார். அதாவது அவர் வந்து சனி வக்கர நிவர்த்தி வந்து 17/11 6/3 வரலும் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய சுகங்கள் குறையும், தாயின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். அதை தவிர வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தாலேயானால் குருவும் வந்து 18ஆம் தேதி வக்கரமாயிடுறார். அதாவது 2-5 அதிபதி இந்த ராசிக்கு மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடியவர் அவர். குரு உங்களுடைய ராசியே பார்க்குறாரு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்றது ஜோதிட வாக்கியம். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் நீங்கள் படிக்கணும். உங்களுடைய சுகங்கள் கெடும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சுகங்கள் கெடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் வெளிநாட்டில் போய் தனியாக இருந்து படிக்கிறது ஒரு சுகக்கேடு தானே. அதனால் நீங்களே எல்லா விஷயங்களையும் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அதோட வேறு என்ன வேணும்?
உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கார். தொழிலில் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு கிடையாது. ஏன்னா அவருடைய காரகத்துவம் நல்லபடியாக பண்ணக்கூடிய இடம் 12ஆம் இடம். 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இப்படி இருக்கே, 11ஆம் அதிபதினா லாபஸ்தானம்லாம் வந்து விரயம் ஆகிடுமான்னா சுப விரயங்கள் வரும். சுப விரயங்கள் என்ன வரும்? வீட்டில் கல்யாணம் வரும், காது குத்து வரும். அதை தவிர வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய சொந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வந்து சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு, சுகமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். என்ன ஏற்றமான காலம்? குருவின் பார்வை இருக்குது, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ, மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும், தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2 வீலர்லேருந்து 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் வர, அதில் வந்து உங்களுடைய சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சுக்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போனதுனால அது ஒரு சிறு படபடப்பாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் நீங்கள் சந்திராஷ்டம காலம் வரும். அதாவது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்க, பானகம் பிரசாதம் பண்ணிட்டு போங்க. அங்கே வந்து பானகம் வந்து பிரசாதத்துக்கு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். நீங்கள் வந்து இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது முருகன் கோவில்னு சொல்லுவா, சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதே ஆனால் மஞ்சள் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க, சிகப்பு கலர் வஸ்திரம் ஒன்று தானம் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து செம்பருத்தி பூ வாங்கிட்டு போவோம். செம்பருத்தி பூ வந்து ஒரு 10 20 வாங்கிட்டு போய் அங்கே கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வரவேண்டிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.